வெல்கம் டு சட்டுனுorusamayal. இன்னைக்கு சட்டுனுorusamayalல இடியாப்பம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இடியாப்பம் செய்யறதுக்கு குறைவான நேரம் தான் தேவைப்படும். இடியாப்பத்தை சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இடியாப்பத்தை தேங்காய் பால் வச்சும் சாப்பிடலாம். எனக்கு தேங்காய் பால் பிடிக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 2 in 1 இதை உப்மாவாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். உப்மாவாக செஞ்சு சாப்பிட்றதா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இடியாப்பம் செய்கிறதுக்கு நான் ஒரு படி புழுங்கல் அரிசி ஊற வச்சுருக்கேன். நீங்கள் 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசியை ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு நல்லா 3 டைம் கழனி விட்டு மிக்சிலேயோ இல்லைன்னா கிரைண்டர்லேயோ அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். கொஞ்சம் தண்ணி மாதிரி கலக்கிக்கோங்க. இப்படி கலக்கி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி கொப்பரை அடுப்பில் வச்சிடலாம். இப்போது தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம இட்லி தட்டில் எல்லா மாவு ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ அதை வச்சிடலாம். இப்போது இட்லி வெந்துருச்சு, எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த இடியாப்ப குழாயை எடுத்துகிட்டு இதுக்குள்ளே இட்லியை வச்சுக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான உதிரியான இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இந்த இடியாப்பத்தை நம்ம தேங்காய் பால் வச்சு சாப்பிட்லாம். எனக்கு தேங்காய் பால் பிடிக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை உப்புமாவாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். எப்படி உப்புமா செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உப்புமா செய்கிறதுக்கு நம்ம வடை சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சோன்னே நம்ம வச்சுருக்கிற இந்த சின்ன வெங்காயத்தையும் இதில் போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 2 நிமிஷம் வதக்கினா போதும். கொஞ்சமாக தேங்காய் துருவி வச்சுக்கோங்க. இதை போட்டோம்னா உப்புமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் போடுறோம். இப்போ இந்த தேங்காயை இதில் போட்டுக்கலாம். இப்போது இந்த தேங்காய் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம வச்சுருக்க இடியாப்பத்தை இதில் போட்டு நல்லா சுருள கிண்டி எடுத்துக்கலாம். இப்படி நல்லா சுருள கிண்டியாச்சு. இப்போது நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. உப்புமா நீட்டாக வந்துருச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக கலர்ஃபுல்லான உப்புமா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இடியாப்பம் ப்ளஸ் உப்புமா ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. இடியாப்பத்தோட தேங்காய் பால் வச்சும் சாப்பிட்டுக்கலாம். இல்லை எனக்கு தேங்காய் பால் பிடிக்காதுன்னா நீங்கள் உப்புமாவாகவும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போது நமக்கு சுவையான சூப்பரான இடியாப்பம் ப்ளஸ் உப்புமா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சட்டுனுorusamayal சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சுவையறிவோம், நாவிற்கு விருந்தளிப்போம்.